இந்த கரிசல் இலக்கியம் என்பது கல்வி புலத்திலேயே கேள்விப்படாத ஒரு காலத்தில் வட்டார வழக்கு, கரிசல் எழுத்தாளர்கள் இப்படிங்கிற ஒரு சொல்லாட்சியை ஒருத்தர் பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தி கரிசல் சீமை என்று ஒரு ஒரு வரைபடம், கரிசல் மேப் அப்படி வெளியிட்டு கரிசல் எழுத்த நிலைநிறுத்தின ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் கீரா அவர்கள். அப்படி என்ன இந்த கரிசல் நிலத்திற்கு இருக்கிறது, நிலத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, நண்பர்களே, இந்திய வரலாற்றில் சாகித்ய அகாடமி என்ற இந்திய இலக்கிய வரலாற்றில் சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயரிய விருதை ஒரு 10-11 பேர் இந்த இந்த மண்ணை சேர்ந்த, நம் கரிசல் மண்ணை சேர்ந்த நம்முடைய எழுத்தாண்மைகள் தான் பெற்றிருக்காங்க. கு. அழகிரிசாமி, கீரா, பூமணி, சோதர்மன், மேலாண்மை பொன்னுசாமி, நம்ம எஸ்ரா அவர்கள், கோமா கோதண்டம், உதயசங்கர், அப்புறம் சந்தான பாரதியின் ஒருத்தர், சபரிநாதன், எல்லாத்துக்கும் மேலே தேவதாஸ் அவரும் பெற்றிருக்கார். ஆக இவ்வளவு இந்த ஒரு ஒரு நிலப்பரப்பில் இவ்வளவு பேர் ஒரு ஒரு உயரிய விருதை பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா பெற்றிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது நண்பர்களே. கரிசல் பூமியில் விளையக்கூடிய நம்முடைய அருந்தானியங்கள், நாம் அது சிறுதானியங்கள்னு சொல்கிறதில்ல, அருந்தானியங்கள், அதை எப்படி நம்ம எண்ண முடியாதோ அது மாதிரி எண்ணற்ற படைப்பாளிகள் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கரிசல் மேப்பில் கீரா அவர்கள் சொல்கிறப்போ ஒரு ஒரு வரையறையை சொல்கிறாங்க. வடக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலம், தெற்கு கங்கை கொண்டான், சங்கரங்கோயிலுக்கு கிழக்க கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய, கடலில் தொடக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பரப்பு தான் இந்த கரிசல் நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புலேருந்து இவ்வளோ பேர் எப்படி பரப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அதான் கீராவை நாம் கரிசலின் முன்னத்தி ஏர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் போட்ட விதை நிறையா இருக்கு. அவரை ஒட்டி அவருடைய சக தோழராக பக்கத்து வீட்டுக்காரராக இருந்த கு. அழகர்சாமி சிறுகதையினுடைய ரிஷி அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படி இந்த கரிசல் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கரிசல் இலக்கியம் பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. கரிசல் இலக்கியத்தில் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, சிறுதெய்வ வழிபாடு, சண்டை, ஏமாற்றம், இந்த விஷயங்களையெல்லாம் இந்த கரிசல் நிலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பையா அப்படின்னு சொல்லி ஒருவர், அவருக்கு அன்னக்கொடின்னு ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்க இறந்து போயிடுவாங்க. 2 குழந்தைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு குழந்தைய பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்துருப்பாரு, இன்னொரு குழந்தைய திருச்செந்தூரில் கட்டி கொடுத்துருப்பாரு. அவங்க கணவர் ஒருத்தர் மூத்தவர் சைக்கிளில் போய் ஊர் ஊராக வியாபாரம் பண்ணுறார். இன்னொருத்தர் தேங்காய் கடை வச்சுருக்கார். இப்படி 2 குழந்தைங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் போதே ஆடுகள் காணலை மேய்ந்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலை, பயிர் பச்சை மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலை, காணலை மேய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் அதை பதிவு பண்ண முதல் லைனை இதுதான். கரிசலினுடைய தன்மையை அப்படி சொல்கிறார். அப்போது கரிசல் நிலம் நம்ம எப்படி வாழ்ந்த ஊர், இன்னைக்கு எப்படி வாழ்ந்த ஊர், இந்த கரிசல் நிலம் ஏன் இப்படி போயிடுச்சு, அந்த ஆட்டுரல் இடைவிடாத ஆட்டப்பட்டு கொண்டிருந்த ஆட்டுரல் சும்மா கிடக்குது, 100கணக்கான மாடுகள் கட்டப்பட்டிருந்த மாட்டு தொழுவம் இடிந்து கிடக்கிறது, நம்மை போலவே கரிசல் கிராமத்திற்கும் வயசாகி விட்டதா அப்படின்னு இந்த அப்பையா நினைப்பார். அப்பையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவர். ஒரு சின்ன ஒரு ஒரு அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு, ஒரு அழுக்கு பனியன் போட்டுக்கிட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தா, மிகவும் பிடித்த விஷயம் என்று சொன்னால் நண்பர்களே, அவருக்கு வெயில் தான். வெயிலை தான் அவர் ரொம்ப சொந்த அண்ணனை போல அவர் வெயிலை பாவிப்பார். ஒன்றும் கிடைக்காதப்போ வெயிலை 2 கையிலையும் பிடிச்சி அப்படியே குடிச்சுக்கிடுவார். ஒரு மழை நேரத்தில் வெயில் வராத போது, சூரியன் வராத போது அவர் ஏங்கி போயிடுவார். சொந்த அண்ணனை இழந்ததை போல அவர் வெயிலை தேடுவார்னு சொல்லி அந்த எழுத்தாளர் அதில் பதிவு பண்ணுவார். அப்போது அவர் ஆடு மேய்ச்சிருக்க ஒரு நேரத்தில் ஒரு செவக்காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார் கோயில் பக்கத்தில். அப்போ புழுதியை கிளப்பிட்டு ஒரு கார் வரும். கார் வரும்போது இவர் நினைப்பார், ஏதோ அரசு அதிகாரிகள் வராங்க, இல்லைனா ஏதாவது பேங்க்காரன் கடன் கொடுத்துருப்பான், வசூல் பண்ண வருவான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால்
அவர் பக்கத்தில் வந்தோடனே தூரத்துலேருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒருத்தர் ஒரு உருவம் வரும். அது ஆம்பளை பொம்பளையான அவருக்கு தெரியாது, இந்த புழுதி காட்டில் தெரியாது. ரொம்ப பக்கத்தில் வந்தவுடனே தான் பார்ப்பார், அது ஒரு 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 ஃபாரின் லேடி. வந்தவுடனே இவர் ஆடு தண்ணி பாட்டில் வச்சுட்டு அந்த ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். வந்தவுடனே அது டிஜிட்டல் கேமரா வச்சுருக்கும், ஃபோட்டோ எடுக்கும் அந்த லேடி. இவருக்கு எப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பார், ஓட்டஸ் டைமில் ஃபோட்டோ எடுத்திருப்பார், அப்புறம் வந்து இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு டைமில் எடுத்திருப்பார். அப்புறம் வந்து அவர் வாழ்நாளில் ஃபோட்டோவே எடுத்தது கிடையாது. இப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்தோடனே என்னன்னு இவர் கேட்பார். அந்த அம்மாவுக்கு அது ஒரு ஆங்கில லேடி. அவங்க என்னன்னே சொல்ல இவங்களை கிளிக் பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இவர் எடுத்த ஃபோட்டோவை அதில் காட்டுவாங்க. பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லிட்டு அவரை கைகுலு மை நேம் இஸ் லிண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நடந்து போய் காரில் இருந்து ஒரு $100 ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கும். அது வந்து அமெரிக்கன் டாலர், $100 அந்த அமெரிக்கன் டாலரை அவர் கையில் கொடுக்கும். இது கொடுத்த உடனே இவர் வாங்கி புரட்டி பார்ப்பார். இது நம்ம ஊர் ரூபா மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி, நம்ம ஊர் ரூபா மாதிரி இல்லை, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த டிரைவர் சொல்லுவார், உங்களுக்கு தான் இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா கை குலுக்கிட்டு போயிடும். இவர் அதை வாங்கி வச்சுட்டு அதை வாங்கி வச்சுக்கிடுவார். வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த வழியாக அதை என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு கிராமத்து தபால்காரர் முத்து என்ற ஒரு நபர் வருவார். வந்தவுடனே அவருக்கு வந்து தபாலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முத்துட்ட அவர் பேசியிருக்கவே மாட்டார். அவரை பார்த்துருக்காரு. ஏன்னா கிராமத்து தபால்காரர் அப்படின்னா எப்போவுமே அந்யோன்யமாக இருப்பாங்க, அதை தெரிஞ்சிருப்பார். அப்போ இதை காட்டி இது என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்பார். என்னையா பெருசு, உனக்குலாம் அமெரிக்கன் டாலர்லாம் கையில் வச்சுருக்க, எல்லாம் ஏதுன்னு கேட்டோன்னே அந்த வெளிநாட்டு அம்மா வந்துச்சு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை கொடுத்துட்டு போனாங்கப்பா அப்படிம்பாங்க. அந்த படத்தில் இருக்கிறது யார், வழுக்க தலையாக இருக்கார் யார் அப்படின்னு கேட்பார். இது அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்ம ஊர் காந்தி மாதிரியா அப்படிம்பார். காந்தி எங்கேயா ஜனாதிபதியாக இருந்தார், அவர் சாதாரணமாக தர, இது வேற ஆளியா, இது வேற சமாச்சாரம் அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு இவர் இந்த டாலரை வந்து இவர் எடுத்துட்டு வீட்டுக்கு போவார். இதுக்கிடையில் அவர் முத்து வந்து கேட்பார், இதை கொடுங்க, நம்ம போய் அருப்புக்கோட்டையில் போய் நாளைக்கு பேங்க் இது போய் கடையிலலாம் வாங்க மாட்டாங்க நம்ம போய் அருப்புக்கோட்டையில் போய் மாற்றிடலாம் அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார். நீ வந்து ஆட்டையை போட்டுடலான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறவர். போயா, நானே வந்து மத்திய அரசில் வேலை செய்கிறேன், தபால்காரரை வேலை செய்கிறேன், உன் காசு எனக்கு அதுக்கு அப்படிம்பாரு. பிறையா நீ ஊரெலாம் கடன் வாங்கி தர்ற அப்படிம்பார் இவர். அப்புறம் அது மாதிரியான அந்த முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இவர் இப்போ அந்த அமெரிக்கன் டாலர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ஊருக்குள்ளே தெரிஞ்ச உடனே அவருடைய உறவுமுறை பையன் ஒருத்தன், சின்ன மனோரன்னு ஒரு பையன், அப்படி ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அவர் வந்து கேட்பார், பாட்டையா தாத்தா முறை வேணும், பாட்டையா நீ ஏதோ அமெரிக்க ரூபா வச்சுருக்காமல, அதெல்லாம் நீ மாற்ற முடியாது, ரொம்ப சிக்கல், வா நாம் போய் டவுனில் போய் மாற்றோம்னோடனே, போடா எனக்கு தெரியும் நீ எல்லாம் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். இவர் கிராமத்து கடைக்குள்ளே போகப்போ அவங்கெல்லாம் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஊருக்குள்ளே பரபரப்பாக பேசப்படும். இவர் ஒரு அமெரிக்கன் டாலர் வச்சுருக்காரு, அதை வச்சுருக்காருன்னு இப்போ நக்கல் பண்ணுவாங்க. மாயா டீ குடிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. டீ எல்லாம் குடிக்கிறது இல்லைன்னு சொல்லுவார். இப்போ தான் அமெரிக்கா ரூபா வச்சிருக்கல, டீ குடிக்க வேண்டியதானு சொல்லி டீ கடைக்காரங்க கேட்பாங்க. இவர் குடிக்க மாட்டேன் அப்படிம்பார். ஆக இந்த ரூபாய் என்பது அவருக்கு வந்து ஒரு தொந்தரவுப்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்கும். இதுக்கிடையில் இப்படி ஒரு ரூபா கிடச்சிருக்கிற விஷயம் அதுவரை அவரோடு தொடர்பிலே இல்லாத அந்த உள்ளூர் பக்கத்தூரில் கட்டி கொடுத்த அந்த மகன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தூக்குச்சீட்டில் ஐரமீன் குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டு அவர் ஆடு மேய்க்கிற ஸ்பாட்டுக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு வந்தோடனே மர்ம ஐரமீன் வாங்கிட்டு வந்தாங்க, அதான் கொண்டு வந்து சொல்லி தூக்குச்சட்டியிலேருந்து அந்த ஐரமீன் குழம்பை எடுத்து அவங்களுக்கு வந்து போட்டு சாப்பிட்டு முடித்த உடனே சொல்லும், ஏயா என்னமோ உனக்கு ரூபா கிடச்சிருக்காமல, அதை கொஞ்சம் கொடு, உன் பேத்தி ராணியோட நகை அடவில் இருக்குது, அதை கொஞ்சம் வந்து திருப்பணும், வீடு வேற ஒழுகுது அப்படின்னு கேட்கும். இதுக்கு தான் நீ வந்தியா, உன் சோறு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பிட்டுட்டு இருந்த சோறை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையை கூட கழுவ மாட்டார், ஆட்டோ ஓட்டிட்டு கிளம்பி போயிடுவார், கொடுக்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏட்டையாக வருவார், ஒரு ஏழுமலைன்னு சொல்லி அது ஒரு ஏட்டையாக வருவார். வந்த உடனே சொல்லுவார், ஏன்னா அமெரிக்கா பணம்லாம் வச்சுருக்காமே அது கள்ள பணம், கடைசியாக வந்து அதை கொடுத்துரு அப்படின்னு கேட்பார். இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். அப்போ நீ ஜெயிலில் போட்டுருங்க, பரவாயில்ல, இங்கே இருக்கிறதுக்கு அங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக கொடுக்க மாட்டார், இதை வச்சுக்கிட்டே இருப்பார். வச்சுட்டு ஒரு இடத்துல போய் அவங்க மறுநாள் வந்து அந்த ராணிங்கிற பேத்தி வந்து கேட்கும், தாத்தா அந்த ரூபா வச்சுருக்கியா, நாளைக்கு வந்து நம்ம போய் நம்ம போய் பேங்க்கில் மாற்றலாம், உனக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். எனக்கு எதுவும் அக்கௌண்ட் இல்லையே அப்படின்னு இவர் சொல்லுவார். அதான் எனக்கிட்ட இருக்குல்ல, அதை வந்து நான் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வரேன் போகும்பாரு. போகணும்னு இவரே சொல்லிடுவார்.
இவர் என்ன பண்ணுவார்னா இதுக்கு இடையில அந்த ரூபாயை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருவார். எங்கே சத்தா வச்சுருக்கேன் நான் பார்க்கணுன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருப்பாரு. எந்த இடம்ங்கிறத அந்த பொண்ணுகிட்ட கூட சொல்ல மாட்டார். என்ன கூட சொல்ல மாட்டேயான்னு கேட்கும் ஒரு இடத்துல. இல்லை அப்படின்னு இல்லை அவர் சொல்ல மாட்டார். சரி நீ நாளைக்கு காலையில் வந்துரு, நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அதை போய் மாற்றிட்டு வந்துடலாம் மாதிரி. இதுக்கிடையில் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூபா பற்றிய நினைப்பாகவே இருக்கும். ஒரு மனசு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். யாராவது நம்ம ஒளிச்சு வச்ச இடத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரே பதட்டமாகவே இருப்பார் அவர். கடைசியாக அந்த பொண்ணு போன ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருப்பார். அந்த இடத்து மேலே பார்த்தீங்கன்னா ஆடு புழுக்க போட்டு மூத்திரம் பஞ்சு வச்சுருக்கும். அதை தோண்டி ஒரு சட்டிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே வச்சுருப்பார். அதை எடுப்பார், லேசாக நனைஞ்ச மாதிரியும் இருக்கும். அதை எடுத்து நல்லா வச்சுருவார். காலையில் அந்த பொண்ணு வரும். வந்தவுடனே 2 பேரும் அருப்புக்கோட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும். இவர் அதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு பண்ணிடுவார். நாளைக்கு இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவார்னா குழம்பு வச்சுக்கிட்டு இருப்பார். வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தோன்னே அந்த ரூபாயை ரொம்ப எரிச்சலாகி போயிடும். மனசு உறுத்தலாக இருந்தோன்னே அந்த ரூபாயை நெருப்பில் போட்டுருவார். குழம்பு வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பாப்பா கேட்கும், அதை எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம போகண்டான்னு சொல்லி அந்த பொண்ணு கோவிச்சிட்டு போயிடும். உனக்கு இன்னொரு நாளைக்கு அருப்புக்கோட்டைக்கு போகும்போது ஆடை விற்று உனக்கு கொலுசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணு கேட்காது, கோவிச்சிட்டு போயிடும். அந்த குழம்பு கொதித்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த குழம்பை கொஞ்சம் கையில் ஊற்றி ருசி பார்ப்பார். வெண்டைக்காய் குழம்பு அதிக ருசியாக இருந்தது என்று அந்த கதையை முடிச்சிருப்பார். நண்பர்களே, எதுக்கு அதிக ருசியாக இருந்ததுன்னா அது அமெரிக்கன் டாலரில் வெந்த குழம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் கதை. ஆக இந்த கரிசல் நிலத்தினுடைய இந்த மனிதர்கள் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. இந்த கதையை ரொம்ப சமீபத்தில் நமது சாகித்ய அகாடமி விருதாளர் எஸ்ரா அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. இப்போது அவருடைய லேட்டஸ்ட் தொகுப்பில் நான் வாங்கி படித்தேன். எப்போவுமே அவர் ஒரு தொகுப்பு போடுறாருன்னா உடனே நான் படிச்சிருவேன். இப்படியான மனிதர்களை கரிசல் நிலத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த கரிசல் நிலப்பரப்பில் அண்ணாமலை கவிராயரில் இருந்து உமர் புலவர், மகாகவி பாரதி, ஆண்டாள், அப்புறம் கீரா, அழகிரிசாமி, தனுஷ்கோடி ராமசாமி, மேலாண்மை பொன்னுச்சாமி, இது மாதிரியான பட்டியல், தமிழ்ச்செல்வன், நம்ம மணிமாறன், அப்புறம் தமிழ்குமரன் தேரி இவங்க இருக்காங்க, விஜிலா தேரிராஜன் இங்கே வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் தொடர்ந்து உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் இங்கே இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னால் ஒரு அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அதே கரிசல் நிலத்தில் இன்னொரு கதை இருக்குது பாருங்கள். நேர எதிரான ஒரு கதை இருக்குது. ஒரு அப்பா ரெட்டியார் ஒரு சைக்கிளை கொண்டு வீட்டு முன்னாடி நிப்பாட்டுவார். முன்னாடி அன்றைய நாளிதழ் சுருகப்பட்டு இருக்கும். வேகமாக போய் அவருடைய வருகைக்காகவே காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் அந்த பேப்பரை உருவி அவங்க ஒரு வகை வாசிப்பாங்க. இவர் போய் கடையில் ஜாமாங்க வாங்கிட்டு வந்திருப்பார். சின்ன பெட்டி கடை வச்சுருப்பார். அதுக்கான ஜாமாங்க வாங்கிட்டு வந்திருப்பார். உள்ளுக்குள்ளே போயிடுவார். வீட்டுக்குள்ளே போய் கை காலை கழுவிட்டு அவங்க வீட்டுக்காரம்மா காப்பி போட்டு கொடுக்கும். அதெல்லாம் குடிச்சிட்டு அவருக்கு ஒரு வயதான அப்பா இருப்பார், சங்கர ரெட்டியாரன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கேட்பார், என்னப்பா இன்னைக்கு என்ன கரப்பட்டி சிப்பம் என்ன வேலை அப்படின்னு கேட்பார். அவருக்கு பதில் சொல்லிட்டு வெளியே வருவார். வெளியே வந்தோடனே இவர் வாங்கிட்டு வந்த பேப்பரை ஒரு டீம் படிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்க என்னப்பா பேப்பரில் என்னப்பா விசேஷம், இன்னைக்கு கோயில்பட்டியில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு தான் சுதந்திர நாள் அப்படிங்கிறத அந்த எழுத்தாளர் எழுதியிருப்பார். பேப்பரில் என்னப்பா விசேஷம் அப்படின்னு ஐயோ ரொம்ப முக்கியமான விசேஷம் இருக்குங்க. புஞ்சை நிலத்தில் கிணறு தோண்டுவதற்காக அரசு 400 ரூபாய் இனாமா கொடுக்குது அப்படின்னு பெரிய செய்தியாக வந்திருக்கு. என்னன்னா புஞ்ச நிலம் நீர்ப்பாசனம் ரொம்ப வேணும், அதனால் கிணறு தோன்றதுக்காக அரசே 400 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை சத்தம் போட்டு அவருடைய ஒருத்தர் படிப்பார். படித்தோடனே பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, என்னத்தை கொடுத்துச்சு அரசு, எதுவுமே கொடுக்காதுன்னு. இந்த ரெட்டியார் அப்பா ரெட்டியார் என்ன பண்ணுவார்னா அந்த பேப்பரை கொண்டா அப்படின்னு வாங்கி அப்போ தான் அவர் பேப்பரை படிப்பார். அவருக்கு எப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாது, பேப்பர் வாங்குகிற பழக்கம் இருக்குது. வாங்கி வச்சுக்கிருவார். இது அவருடைய பழக்கம். பின்னாடி இந்த கதையினுடைய பின்னாடி கூட இதே மாதிரி ஒரு சீன் வரும். வாங்கி வச்சுக்கிருவார். அப்போ பேப்பரை படித்தோடனே போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவார். அப்பா அவருக்கு இந்த அப்பா ரெட்டியாருக்கு ஒரு 4.5 ஏக்கர் புஞ்சை நிலமும் ஒரு பெட்டி கடையும் தான் அவருடைய முதலீடு. அந்த பெட்டி கடை அவருடைய வீட்டு வருமானத்துக்கு கொஞ்சம் வசதியாக வாழ்கிறதுக்கு அந்த புஞ்சையில் விளையிற விளைபொருட்கள். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. எந்த சிரமமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அப்போ இந்த 400 ரூபாயை புஞ்ச நிலத்தில் நான் ஒரு கிணறு வெட்டிடலான்னு நினைக்கிறேன்னு அவங்க அப்பாட்ட அவர் சொல்லுவார்.
சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, எதுக்கு போய் அப்படின்னு கொஞ்சம் அதிருப்தியாக சொல்லிட்டு, உன் இஷ்டப்படி செய்ப்பா, எது நல்லதோ அதை செய் அப்படின்னு பெரியவர் வந்து சொன்ன உடனே இவர் உடனே வந்து அரசுக்கு வந்து இனாமா வாங்குறதுக்கான வேலைகளை வந்து செய்வார். பணம் வந்து வராது, கையிலேருந்து ஒரு 50 ரூபா செலவாயிரும். செலவானோடனே இவர் என்ன பணமே வரமாட்டேங்க அப்படின்னு ரொம்ப அழுத்து போயிடுவார். ஒரு அவருக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், செய்கிறதை செஞ்சால் வந்துரும்ல அப்படிம்பார். அவர் சொன்னதெல்லாம் அவர் செய்வார். என்ன செஞ்சாருங்கிறது அந்த கதையில் இல்லவே இல்லை. அப்படியே வந்து இந்த கதை ஜம்ப் ஆகி போகுது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லாத சிறுகதையில் வந்து சொல்லாமல் விடக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள். அந்த பகுதி வந்து பல்வேறு கதையை வந்து அடுத்த தளத்துக்கு நகட்டும். இது அவர் அப்படி சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே இவர் வந்து அவர் செய்கிறதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னா மறுநாள் இவர் பணத்தை தேடி போகலை, பணம் அவரை தேடி வந்தது. ஆனால் வந்த பணம் வெறும் 300 ரூபாயாக இருந்துச்சு. 100 ரூபா தான் அந்த இடையில நடந்த விஷயம். அது என்னங்கிறத கதையில் விளக்கப்படாமல் இருக்கும். வாங்கியாச்சு. இப்போ கிணறு தோன்றதுக்காக தயாராகிறார் நம்மால். இப்போ கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் கிணறு போனோடனே 300 ரூபாயில் தோண்ட முடியலன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருக்க ஒரு நாய்க்கிட்ட போய், அவர் வந்து ஒரு ஃபைனான்சியர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வட்டி கொடுத்து வாங்குறவரப்போ போன உடனே போவார். போன உடனே வாங்க மருமக பிள்ளை, அப்பாவை ரெட்டியார் போவார். அப்பாவை செட்டியார் போன உடனே அவர்கிட்ட சொல்லுவார், வாங்க மருமக பிள்ளை என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருப்பார். அவர் பண்ணையாரில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருப்பார். போனோடனே ஆமாம் மாமா இந்த மாதிரி வந்தேன், எனக்கு வந்து ஒரு கிணறு தோண்டிகிட்டு இருக்கேன், பணம் கொஞ்சம் வேணும். அதுக்கு என்ன மருமக பிள்ளை, உடனே வாங்கிட்டு போங்க, எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்பார். உடனே அவர் சொல்லிடுவார், ஒரு 500 ரூபா போதும் அப்படிம்பார். சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். மறுநாள் இவர் போவார், ரெட்டியார் போவார். இவர் அப்பா செட்டியார் போன உடனே ஒரு பத்திரத்தில் கையெழுத்து கேட்பார். அதில் வந்து 500 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் எழுதியிருக்கும். அவர் திடுக்கிட்டு போயிடுவார். இந்த அப்பா, என்ன மாமா 500 ரூபா தானே கொடுக்குறீங்க, 1000 ரூபான்னு எழுதிங்க, அதெல்லாம் உள்ளதானே மருமகனே, என்ன பெரிய இது அப்படிம்பாரு. அது மாதிரி ஒரு வட்டிக்கு 1.5 வட்டின்னு எழுதியிருப்பார். இதெல்லாம் உள்ளது தானே, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அப்படி கேட்கறதுக்கு, என்ன வட்டியும் கூட போட்டிருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு சிரிப்பை சொல்லி அந்த இடத்தை இவர் கடந்து போயிடுவார். வருவார். வந்து கிணறு தோண்ட 500 ரூபாய் கொண்டு வந்தோடனே கிணறு பழையபடி கிணறு வெட்ட ஆரம்பிக்கும். ஒரு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பார். இதுக்கிடையில் அவர் வாழ்வாதாரமாக இருந்த பெட்டி கடை இதில் வந்து வியாபாரம் குறைஞ்சி போயிடும். அதில் கவனம் செலுத்தாதால் வியாபாரம் குறைஞ்சி போயிடும். பொருளாதாரம் வந்து குடும்ப பொருளாதாரம் வந்து கொஞ்சம் நலிவடைந்த நிலையில் இருக்கும். கிணத்தடியில் உட்காந்துருப்பார். டங் டங்னு அந்த கிணறு உடைக்கிற கல் உடைக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும். இவர் உடனே கனவுலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு கிணத்துக்குள்ளே போவார். போய் ஒரு சரங்கை அள்ளி அதில் குடிச்சு பார்ப்பார். அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். இதுக்கடையில் அப்படின்னு சொல்லி அந்த கூடத்தில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாரும் குடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும். வந்து ரொம்ப நல்ல தண்ணி ரொம்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருப்பாங்க. இதுக்கடையில் அந்த ஊருக்கே வந்து நல்ல தண்ணி கிடச்சிருச்சுங்க. அந்த 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 ஏரியா கரிசல் கிராமத்தில் வந்து தண்ணிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டத்தில் நல்ல தண்ணி அப்படிங்கிறத ஊர் பொம்பளை ஆளுங்கள்லாம் போய் தண்ணி பிடிக்கிறதுக்காக தயாராவாங்க. இதுக்கடையில் அந்த கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, இன்னும் கிணறு கொஞ்சம் ஆழப்படுத்தினீங்கன்னா தண்ணி நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நியாயமாகப்படும். இன்னும் 4.5 ஏக்கர் பிஞ்சம் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துவோம் அப்படின்னா பணத்துக்கு எங்கே போகிறதுன்னா பழையபடியும் நாய்க்கிறதான் நினைவுக்கு வருவார். இப்போ போவார். இப்போ அவருக்கு 2 பிரச்சனை இருக்கும். கிணறு ஆழப்படுத்தணும், அப்புறம் வந்து ஒரு சோடி மாடுகள் வாங்கணும். ஏன்னா மாடு வாங்கி கமலை இறைச்சா தான் தண்ணியை வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆக ரெண்டு பிரச்சனைக்காக வேண்டி உள்ளே போய் 1000 ரூபாய், இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பார். வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லுவார், என்ன மருமகனே அப்படின்னு வந்து கேட்பார். அவங்களுக்குள்ள அந்த சம்பாஷணை போய்கிட்டே இருக்கும். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கிணறை கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிடுவேன், மாடு வாங்கிக்கிடுவேன், கமலைக்கு மாடு வாங்குறதுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவார். அப்போ அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். 4.5 ஏக்கர் புஞ்சைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்கும். இவர் என்ன நினைப்பார் அப்படின்னாக்கா, நாம் என்ன விற்கவா செஞ்சிடும், இல்லை அடமானமாக வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சிம்பிளாக எழுதி கொடுத்துட்டு அந்த ரூபாய் வாங்கிட்டு வரோம். வாங்கி கழுகுமலை சந்தையில் போய் மாடுகளை பிடிச்சிட்டு அந்த கமலைக்க வேண்டிய கூனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதில் அந்த கூனையிலேருந்து தண்ணீரை இறைக்கிறதுக்கான தோல் வாங்கி தச்சு எல்லாம் கொண்டு வந்து இங்கே வருவார். வந்து தண்ணி வந்து 4 ஏக்கருக்கு போதலை, அப்படி அது கொஞ்சம் வந்து பற்றாக்குறையான தண்ணீர் தான். மிளகு கன்று போடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மிளகு கன்று வாங்குறதுக்கு, அது உரங்கள் வாங்குறதுக்கு இந்த ரூபாய்க்குள்ளே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு மிளகு கன்று வந்து போட்டிருப்பார். இதுக்கிடையில் ஒரு செய்தி வரும் பேப்பரில் அன்னைக்கே வந்து, அதாவது இனாமா கடன் வாங்கி கிணறு தோண்டியவர்கள் அவர்களது நிலத்தில் பணப்பயிர்கள் பயிரிடக்கூடாது
உணவுப் பயிர்கள் மட்டுமே பயிர வேண்டும், நாட்டிற்கு உணவு தேவைப்படும் என்பதுதான் அந்த செய்தி. இதை படித்த உடனே நம்மால் ரொம்பவும் அசந்து போயிடுவார். ஆகா, நம்ம திட்டமெல்லாம் சிக்கலாதேன்னு சொல்லிட்டு கேப்பை போடுவார். ஏன்னா கேப்பைக்கு வந்து கேப்பை போட்டு பார்ப்பார். இதுக்கெல்லாம் பெரிய அளவில் வந்து மழையே பெஞ்சிருக்காது, கிணத்துல உள்ள தண்ணீர்லாம் வற்றி போயிடும், அந்த பயிரெலாம் சாவியாகி போயிடும். இப்போ வந்து என்னன்னா ஊர்லாம் வந்து இந்த தாது வருஷ பஞ்சம் மாதிரி ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் எழுதுறாரு அவர். அப்போது ஊரெலாம் காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேரும் போயிட்டே இருப்பாங்க. இவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கடையில் அவங்க அப்பாவே ஒரு நாள் அடிச்சுக்கிடுவார். இவ்வளோ கஷ்டத்தை பார்க்குறதுக்காக கடவுளை என்னைய வச்சுருந்த, சாவு எனக்கு வந்துட்டா பரவாயில்லைன்னு சொல்லி அந்த சங்கர செட்டியார் வந்து சொல்லுவார். அப்படி சொல்லும்போது ஆனால் சாவு என்பது அவருக்கு வராது, அவர் மனைவி வடிவம்மாளுக்கு வந்துடும். இந்த 4.5 ஏக்கர் நிலம் இருக்குது பாருங்கள், அதில் கொண்டு போய் இந்த அம்மாவை அடக்கம் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஊரை காலி பண்ணி போகணும். இதுக்கிடையில் பணம் கொடுத்த நாய்க்கர் வந்து சும்மா இருக்க மாட்டார்ல, அவர் வந்து வர சொல்லி பணம் கேட்டு கேட்டு ஆளுகளை விட்டுக்கிட்டே இருப்பார். பிறகு வருவாங்க, வந்தோடனே ரொம்ப கராராக சொல்லிடுவார், எனக்கு வந்து உடனடியாக வட்டியை கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு வட்டிக்காரர் எப்படி நடந்து கொள்வாரோ அதை போல் நடந்து கொள்ள கராராக பேசுவார். இவர் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன தங்க நகைகள் பையனுக்குள்ளதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வந்து அவருக்கு வட்டியை கொடுத்துருவார். வட்டியை கொடுத்ததுக்குன்னு அவர் வந்து அடமானமாக இந்த நிலத்தை எழுதி வாங்கிக்கிடுவார். அப்போது நிலமும் போச்சு, கடையை மூடியாச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கடனை மூடியாச்சு. இப்போ வேறு வழி கிடையாது, ஊரை காலி பண்ணி ஆகணும். அப்போது காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு இவர் மட்டும், இந்த அப்பாவை மட்டும் வந்தோடனே அவங்க அம்மாவோட நினைவிடத்தில் வந்து கீழே உருண்டு மண்ணில் புரண்டு அழுகுவார். அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், டே ஆம்பளை இப்படி அழுகக்கூடாதா, எந்திரி, இன்னும் வந்து நமக்கு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அந்த குடும்பம் பஞ்சத்தால் பரிதவிக்கப்பட்ட குடும்பம் வடக்கு நோக்கி ரயிலேறி புறப்படும். ரயிலேறி புறப்படும், பசுமலையை கடந்து மதுரைக்கு போவோம். மதுரைக்கு போனோடனே நம்ம இவர் ஒரு பேப்பரும் குழந்தைகளுக்கான கொஞ்சம் பண்டமும் வாங்குவார் அப்பாவை செட்டியார். வாங்கி வழக்கமாக பேப்பர் படிக்க மாட்டார்ல, அதை வாங்கி ரயில் இதில் போட்டுருவார். அது போட்டு குழந்தைகளுக்கு பண்டம் வாங்குவாங்க. அடுத்த சோழவந்தான் ஸ்டேஷனில் போய் இறங்குவாங்க. சோழவந்தான் ஸ்டேஷனில் ஒரு 4-5 பேர் ஏறுவாங்க. ஏறின உடனே அதிலிருந்து ஒருத்தர் வந்து படிப்பார். என்ன படிப்பார்னா, கிணறு தோண்டுவதற்கு அரசு 400லிருந்து 500ஆக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். சத்தம் போட்டு படிப்பார். நம்ம ஆளுக்கு கோபம் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபம் வந்துடும். பெரிய ஒருத்தர் ஏமாந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஏமாற்றத்துக்குள்ளான ஒரு மனநிலையில் இருந்து வேகமாக பாஞ்சு போய் அந்த பத்திரிக்கை பேப்பரை பிடிங்கி கசக்கி தூர எரிஞ்சிருவார். தூர எரிஞ்ச உடனே எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க, ஏன் இப்படி வேகமாகறாருன்னு சொல்லி. ஆனால் அவங்க அப்பா இருக்கிற பெரியவர், அவர் மட்டும் வாயை கோணலாக வைத்துக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தால் என்று சொல்லி இந்த கதை முடியும். நண்பர்களே, மாயமான் என்ற இந்த கதையை கீரா அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஆக இந்த 2 கதைக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ரா எழுதின கதையில் வந்து அடுத்த மெம்பர்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இனாமா கிடைக்குதுன்னு தன்னுடைய நிலையை மறந்து வாங்கிக்கிறக்கூடிய ஒரு அப்பாவு செட்டியார் கேரக்டர். ஆக இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இந்த கரிசல் நிலத்தில் இருந்தார்கள். கரிசல் நிலத்தினுடைய ஏமாற்றம், ஏமாறுபவர்கள், ஏமாற்றுபவர்கள், வட்டிக்காரர்கள், பஞ்ச பரதேசிகள், இது மாதிரி சாமியாடிகள், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து கரிசலினுடைய படைப்பாளிகள் வந்து படைச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கதைகளையும் வந்து ஒவ்வொரு படைப்பாளிக்கும் உள்ள கதைகளையும் வந்து நாம் சொல்லிகிட்டே போகலாம். அரங்கம் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது, நேரமும் கம்மியாக இருக்குது. எல்லாருடைய படைப்பாளியும் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல முடியும். அது மாதிரி நீர்நிலைகளை மேனேஜ் பண்ண சூல் நாவலை எழுதின சோதர்மன் வந்து எழுதியிருப்பார். வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னே சொல்லி அந்த காலத்திலே வச்சுருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் மடை குடும்பன், நீர்ப்பாய்ச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கூட அங்கே இருக்கும். அது மாதிரி அங்கே நலிந்து போன கலைஞர்களை பற்றி எஸ்ரா வந்து சஞ்சாரத்தில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு சாகித்ய அகாடமி கூட கொடுத்தாங்க. அதில் கூட ஒரே ஒரு 2 லைன் மட்டும் சொல்லுவாங்க, நிறையா அதில் அந்த விஷயங்கள் வரும். மாலிகாப்பூர் அரசன் வந்து படையெடுக்கிறதுக்கு அரட்டானம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து வருவார். வந்தவுடனே அவர் வர்றோடனே ஊரை காலி பண்ணி எல்லாரும் வந்து ஓடி போயிடுவாங்க. லட்சையா அப்படின்னு சொல்கிற ஒரு நாயனக்காரர் மட்டும் வந்து தொடர்ந்து அதை வாசித்துக்கிட்டே இருப்பார். அவர் கண்ண மூடி வாசிக்கிட்டே இருப்பார். ஊருக்குள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது. இவருடைய இசையை கேட்டு அந்த கோயிலில் இருந்த கல்லாலான யானை காதுகளை அசைத்து கொண்டு இருப்பதை பார்த்த மாலிகாப்பூர் மன்னன் மிரண்டு போயிடுவான். மிரண்டு போய் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, இவரை கூட்டிகிட்டு போயிடும். கொள்ளையடிக்க மாட்டான். கொள்ளையடிக்காமல் அவரை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போயிடுவான். டெல்லிக்கு போய் இவருடைய இசையை பற்றி சொல்லி அங்கே இவரை வாசிக்க வைப்பாங்க. அங்கே வாசித்துட்டு இருக்கும்போது இவருடைய இசையினால் அந்த மன்னன், கில்ஜி என்ற மன்னன் மரணித்து போவான். அவங்க மிரண்டு போய் திருப்பி இவரை ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் அதில் இருக்குது. இது மாதிரி வந்து நம்ம வந்து விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த இலக்கிய இந்த கரிசல் இலக்கியம் ஒரு பழைய பட்டியலே இருந்தபோது
சடார்னு 2023 நம்ம ஜெய்சலன் சார் வந்து மேனாள் கலெக்டர், மேனாள் மாவட்ட ஆட்சியராக இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே கரிசல் இலக்கிய கழகம் அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க. தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா புதிய புதிய எழுத்தாளர்களாக வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புஸ்தகங்கள் போட்டிருக்காங்க. மாதம் ஒரு கூட்டம், இலக்கிய கூட்டம், 2 இலக்கிய திருவிழாக்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ பெண் எழுத்தை வந்து காசி தமிழ்குமரன் வந்து தொகுத்துருக்காங்க, இப்போ வந்திருக்கு. அது மாதிரி கரிசல் நிலவியல் கதைகள், கரிசல் கோவை, இது மாதிரி வந்து ஒரு பெரிய இலக்கிய ஆவணமாக பெரிய புதிய பாய்ச்சலோடு இந்த இலக்கிய இந்த கரிசல் மண்ணில் வந்து இருந்துச்சு. கரிசல் நிலவியல் கதைகளை வந்து தமிழ் நம்ம மணிமாறன் அவர்கள் வந்து தொகுத்திருக்காங்க. பெரிய பங்களிப்போட இங்கே உள்ள எழுத்தாளர்களை எல்லா மூத்த எழுத்தாளர்கள் வந்து இப்போ வந்து எழுத்தாளர்கள் வரைக்கும் இணைத்து அந்த மாதிரியான ஒரு பெரிய வேலையை செஞ்சு அந்த கரிசல் இலக்கிய கழகம் இருக்குது. நான் கூட அந்த இலக்கிய கழகத்தின் ஒரு செயற்குழு உறுப்பினர். இப்படி கரிசல் இலக்கியம் என்பது புதிய ஒரு 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 திறவுகோலாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு இலக்கிய பேருந்து பயணம் கரிசல் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணலாம்னு சொல்லி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து கோயில்பட்டியில் இருந்து ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அது எழுத்தாளர் காமராஜ், அன்பழகன் இவங்கெல்லாம் சொல்லி எங்கேருந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா வேப்பலோடை அப்படிங்கிற சுயம்புலிங்கம் என்ற ஒரு மூத்த எழுத்தாளர் இருக்கக்கூடிய கடலும் கரிசல் மண்ணும் சரியாக சந்திக்கிற ஒரு ஊர் அது. அவர் தான் ஒரு மூத்த கீராவோட செட். அவங்கெல்லாம் அங்கேருந்து ஒரு பேருந்து, அரசு பேருந்து, அந்த தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டையன் வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். நாங்கள் எழுத்தாளரெல்லாம் வந்து பேசிகிட்டே வந்து போனோம். போகும்போது 11 மணிக்கு எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்க, கம்மங்கஞ்சி கொடுத்தாங்க. அங்கே ஒரு 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 ஊரில் வந்து கம்மங்கஞ்சி கொடுத்தாங்க. ஒரு 4 மணி, ஒரு 3-3:30 மணிக்கு வந்து ராமச்சந்திராபுரம் என்ற ஜெயப்பிரகாசம் பிறந்த ஊரான ராமச்சந்திராபுரத்துக்கு போனோம். போன உடனே அங்கே வந்து குதிரைவெளி சோறும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து சாப்பாடாக கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு இதுதான் அவங்க ஊரா, ராமச்சந்திரன் அவங்க ஊரா, சேப்பாவோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அவரெல்லாம் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொன்னோன்னா பெரிய அளவில் அவருக்கு அங்கே யாரையுமே தெரியலை. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. மன ஓசைக்கெல்லாம் வந்து ஆசிரியராக இருந்தார். சூரிய தீபன்கிற பேரில் வந்து கவிதைகள் எழுதியிருக்காரு. வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றவர், ஒரு முதன்மை போராளியாக இருந்த ஒருத்தர். அவரே கூட தெரியல. அன்றைக்கு வந்து அந்த இலக்கிய பயணம் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய பதிவு. அப்போ அந்த நான் சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, அந்த குதிரைவெளி சோறும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் என் பக்கத்தில் உட்காந்து அந்த கிராமத்துக்காரங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெண் ஒரு அம்மா சாப்பிட்டுட்டு, அம்மா இப்போல்லாம் இந்த மாதிரி சோறை நீங்கள் ஆக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். இல்லை, நாங்கள் ஆக்குறது இல்லைன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப திடுக்கிட்டு போனேன் நண்பர்களே. நாம் பாரம்பரியத்தில் ஒரு கிராமம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமயம் வந்த பின்பு நகரம் என்பது நகர்ந்து மெல்ல மெல்ல கிராமத்தை விழுங்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே. கிராமத்தில் உள்ள அத்தனை விழுமியங்களும் தகர்ந்து போய் கிராமத்தில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் போய் ஒரு பொய்யான ஒரு கிராமம் இன்றைக்கு கிராமமாக இருக்கிறது. எந்த வெள்ளந்தி மனிதர்களையும் எந்த கிராமத்திலும் பார்க்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அப்படியான ஆட்கள்லாம் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கேயும் வந்து பீஸா வந்தாச்சு, இன்டர்நெட் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. செல்லு எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மினரல் வாட்டர் பாட்டில்கள் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ஆக கிராமமாக இல்லை. இந்த 4 வழிச்சாலைகள் வரும்போது அது கிராமத்தை நெருங்கி போய் கிராமம் வந்து நகரத்தை உள்வாங்கிருச்சா, இல்லை கிராமத்தை நகரம் விழுங்கி விட்டதா என்றதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. இப்படியான விஷயங்களை தான் வந்து இன்றைக்கு கரிசல் கிராமம் எப்படி இருக்கு, இந்த நகர்மயத்துக்கு பின்னால் கிராமம் எப்படி இருக்கு அப்படிங்கிற படைப்புகள் வந்து வர வேண்டும். அப்படியான படைப்புகள் புதிய எழுத்தாளரிடமிருந்து கரிசல் மண்ணினுடைய இப்போலாம் கரிசல் மண்ணில் மேக்சிமம் வந்து எல்லாம் வந்து மக்காச்சோளம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு பெரிய அரசியல் இருக்கும், நிச்சயமாக இருக்க தான் முடியும். அது வந்து வெறும் உணவுப் பொருள் கிடையாது. இப்போ ஒரு காலத்தில் உணவுப் பொருளாக இருந்துச்சு. இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அதிலிருந்து பெட்ரோலுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எத்தனால் எடுக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து எழுதக்கூடிய ஒரு புதிய படை வந்து வர வேண்டிய அவசியம் இருக்குது. அத்தகைய புதிய படை வர வேண்டும் என்றால் இது மாதிரியான ஒரு புத்தக திருவிழா, கரிசல் இலக்கிய கழகம் போன்ற புதிய முன்னெடுப்புகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே.